ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற மசாலாக்களை வச்சு நான் வந்து ரெடி பண்ணுறேன். எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் வந்து உங்களுடைய ஆப்ஷன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து மல்லிக்கீரையோடைய வேர். இதையும் வந்து நம்ம இப்போ எண்ணெயில் சேர்க்கலாம். எப்போ கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்குது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 ஸ்மால் சைஸ் தக்காளி இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இதை ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து கனிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வெட்டியிருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காய்கறி மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சுடுதண்ணியே நம்ம கொஞ்சம் சேர்ப்போம். இப்போது நம்ம கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் ஈஸியாகவும் குக் ஆகும். அதனால் ஒரு 1 கப், அதாவது காஃபி கப் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் கவர் பண்ணி போடுவோம். நல்லா ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ரவுண்டு கத்திரிக்காய் கிடைக்கல, இந்த நீட்ட கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் மாற்றத்துக்கு. உங்களுக்கு ரவுண்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் தனியாக ஒரு மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். ஏறக்குறை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சிறுஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை மிளகு எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூனுக்கு தோரம்பருப்பு போட்டு நல்லா ப்ரெஷர் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து வெந்த பருப்பை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அஞ்சு தோசை கரண்டிக்கு பருப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். மேற்கொண்டு இன்னும் 1 கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போடுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும். இருக்கிற ஒரு 10 நிமிஷம் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. கத்திரிக்காயும் வெந்துருச்சு. கத்திரிக்காய் கலராமல் இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக வந்து கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போயிடும், கலரிடும், அப்படியே அது ஆணத்திலே கரைஞ்சி போயிடும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்குவோம். உப்புலேருந்து எல்லா மசாலா போதுமானதாக இருக்குது. இப்போ நம்ம மல்லிக்கீரை போட்டுட்டு சாம்பார் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.